Hi friends, welcome back. Welcome to Tamil Crypto Tech. நான் உங்கள் கோகுல்நாத். இந்த வீடியோல வந்து ஆல்காயின்ஸ்லாம் பெரிய டவுன் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இனிமே ஆல்காயின்ஸ்லாம் பம்ப் ஆகுமா, இதை பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ எப்படி வந்து நம்ம ஒரு ஆல்காயின் வந்து இவ்வளவுதான் பிரைஸ் போகும் நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, ஸோ அதை பத்தி இந்த டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஃபுல்லா பாருங்க. ஆல்காயின்ஸை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ எதுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஆல்காயினோட இண்டெக்ஸ்ங்க. ஸோ இது என்னன்னு கேட்டால் வந்து ஆல்காயின் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையா பார்க்குற இண்டெக்ஸ் முந்தா நேற்று வரைக்கும் வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து 88 வரைக்கும் போச்சு. இப்போ வந்து 67 இருக்குங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து நான் வந்து இதை ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி நான் வந்து இதை ஒன்று எடுத்து வந்திருக்கேன். என்னன்னு கேட்டால் வந்து 2020 போன புல்ரன்ல வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து இதே ஆல்காயின் இண்டெக்ஸ் வந்து கிட்ட 88 வரைக்கும் போயிருக்குங்க. இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஹெவியாக ட்ராப் ஆகி நவம்பர் 2020 வந்து கிட்டத்தட்ட வந்து 9 வரைக்கும் வந்து கீழே வந்திருக்கு. பயங்கரமா லோ ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எப்ப தம்பி உண்மையிலேயே வந்து போன புல்ரன்ல வந்து ஆல்காயின் சீசன் ஃபுல் ஃபிளெஜ்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா வந்து டிசம்பர் 28 2020. ஸோ இதுல ஆரம்பிச்ச அந்த ஆல்காயின் சீசன் லோல இருந்து ஆரம்பிச்ச அந்த ஆல்காயின் சீசன் இண்டெக்ஸ்ங்கிறது வந்து மார்ச் ஏப்ரல் 15 2021. ஸோ இது வரைக்கும் வந்து மேல போயிருக்கு. கிட்ட 9ல இருந்தது வந்து 98 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? இந்த இந்த டிசம்பர்ல இருந்து இந்த ஏப்ரல் வரைக்கும் நம்ம டைமிங் வச்சு டேஸ் வச்சு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்ட 105 நாள் வருது. ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா நடந்த ஆல்காயின் சீசன். சரிப்பா, இந்த ஏப்ரல் 15 வரைக்கும் நடந்திருக்கு. அதுக்கப்புறமும் வந்து ஒரு பம்ப் இருக்கு அப்படின்னு கேட்டா வந்து ஸோ அதுதான் வந்து பேனிக் பையிங் பீரியடு அண்ட் பாமர மக்கள் வந்து பணத்தை புடுங்குற ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஸோ அந்த டைமிங் எப்போ ஆகும் கேட்டினா வந்து ஏப்ரல் 15ல இருந்து மே கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 வரைக்கும் வந்து இந்த இது நடந்திருக்கு. எப்படின்னா அந்த ஆல்கைன் மேல இருக்குல்ல, அது மேலே வந்து அக்குமேட் ஆயிருக்கு. ஸோ அது என்ன காமிக்குதுன்னு கேட்டினா வந்து பேனிக் பை நடந்திருக்கு. ஸோ சாதாரண மக்கள் உள்ள வராங்கல்ல, இப்ப புதுசா உள்ள வரவங்கலாம் பேனிக் பை பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க பை பண்ணதுல வந்து பெரிய பெரிய வேல்ஸ்லாம் அவங்ககிட்ட வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அந்த ஒரு மாசம் 30ல இருந்து 35 நாள் வந்து என்ன ஆயிருக்குன்னா அந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் வந்து அக்குமேட் ஆனதுங்கிறது வந்து இங்க பாமர மக்கள் உள்ள வந்து அவங்ககிட்ட இருந்து பணத்தை புடுங்கிறதுக்காண்டி தான் இது வந்து ஆயிருக்கு. ஸோ மீடியமா நம்மளுக்கு ஆல்காயின் சீசன்ங்கிறது வந்து எவ்வளவு நாள் நடந்திருக்கு கேட்டா வந்து 105 நாளா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 35 நாளுங்கிறது வந்து நம்மகிட்ட இருந்து பணத்தை புடுங்கிறதுக்காண்டி அது ஒரு புல் ட்ராப் மாதிரி ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா 2020க்கான டேட்டா போன புல்ரன். இப்போ வந்து 2018 புல்ரன் நடந்துச்சுல, ஸோ அதுக்கான டேட்டா நம்ம ஃபுல்லா பார்ப்போம் நம்ம. ஸோ அந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் வந்து அக்டோபர் நவம்பர் 2017ல வந்து ஆல்காயினோட இண்டெக்ஸ் வந்து 8ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நவம்பர் 2017ல இருந்து பிப்ரவரி 8 2018. ஸோ இதுல வந்து 8ல இருந்து கிட்ட 94 வரைக்கும் வந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரி டேஸ் 102ல இருந்து 105 நாள் லோல இருந்து பீக்கான டைம். அதுக்கப்புறம் வந்து ஜனவரி 26 2018ல இருந்து பிப்ரவரி 28 2018 கிட்டத்தட்ட 30ல இருந்து 37 நாள் இது வரைக்கும் வந்து ஃபுல்லா அந்த மேல் இடத்துல அக்குமேட் ஆகிட்டு இருக்கு. இது முழுக்க முழுக்க பேனிக் பை அப்புறம் கிரீடி பை, அதாவது வந்து சாதாரண மக்கள் வந்து அந்த டைம்ல உள்ள வந்திருக்காங்க. பெரிய பெரிய வேல்ஸ் எல்லாம் வந்து அவங்க கூட வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. ஸோ இதுதான் ஆல்காயின் இண்டெக்ஸ் நடந்த விஷயம். ஸோ இதை வச்சு நம்ம வச்சு பார்த்தோம்னா டிசம்பர் மாசத்துல இருந்து இப்போ நம்ம வச்சு பார்த்தா கூட இப்போ லைட்டா லோ வந்துட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாசத்துல இருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் வந்து இந்த 105 நாள் வந்து அதிகபட்சம் ஆல்கேஷன் நடக்கும். 105 நாளுக்கு அப்புறம் 30ல இருந்து 35 நாள் 37 நாள் வரைக்கும் வந்து அந்த ஆல்காயினை வந்து எல்லாரும் வந்து பேனிக் பை பண்ணுவாங்க. ஏன்னா மேல பிடிச்சு வந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த இடத்துல நம்ம வெளியே வந்துடணும். கரெக்டா பார்த்தா இன்னும் 100 நாள் தான் இருக்கு. 90ல இருந்து 105 நாள். ஸோ இந்த கணக்கு வரக்குள்ள நம்ம ஆல்காயின்ஸை வித்துட்டு வெளியே வருது நம்ம பெஸ்ட் நான் சொல்லுவேன். மேபி அதுக்கு மேலே போகலாம். இந்த டேட்டா வச்சு நம்ம ஷூரா சொல்ல முடியாது. அப்போ உள்ளதை வச்சு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமே தவிர இன்னொரு ஒரு வருஷம் கணக்கு வச்சுக்கலாம், இன்னும் பெரிய லெவலில் பூம் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து நம்ம பாக்குறதுங்கிறது வந்து நம்ம திருப்பி வந்து எல்லா ஆல்காயினும் லோ வந்துச்சுன்னா பெரிய டிராபேக் நான் சொல்லுவேன். 2018ல வந்து அப்போ ஒரு பேனிக் பை நடந்துச்சுல, அந்த அந்த ஜனவரில இருந்து ஜனவரி 26ல இருந்து பிப்ரவரி 26 இதே டைம் தான் நான் உள்ள வந்தேன். அந்த டைம்ல வந்து நான் பேனிக் பை பண்ண விஷயம் என்னன்னு கேட்டா வந்து டேவர் காயின் பேனிக் பை பண்ணேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா காயின், எக்ஸ்ட்ரா ஸ்பார்க்ஸ்டர் ஐசிஓ, பேக் காயின் ஒன்று பண்ணேன், தான் காயின் ஒன்று ஐசிஓல பண்ணேன். இது எல்லாமே இந்த மாதிரி இந்த மேல இருக்கு தெரியுங்களா, அந்த அந்த 35 நாளுக்குள்ள நான் உள்ள வந்தவன் தான். வந்து லாஸ் பண்ணிட்டு நான் வெளியே போனேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஆகுது. அந்த 35 டேஸ் தான் வந்து பாமர மக்கள் உள்ள வந்து லாஸ் பண்ணிட்டு வெளியே போறாங்க. ஸோ அந்த டேஸ்ல நம்ம கரெக்டா பிடிச்சி நம்ம எடுத்துட்டோம்னா கரெக்டான ப்ராஃபிட் நம்மளால வெளியே எடுக்க முடியும். ஸோ இதான் வந்து ஆல்காயின்ஸ்ல இருந்து நம்ம கரெக்டான ப்ராஃபிட்டை வெளியே எடுக்கிறதுனா டைமிங். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து இப்போ ஆல்காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா
ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஆல்காயின்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு பிட்காயினோட நியூஸ் எல்லாமே ஆல்காயின் நியூஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தாதான் இந்த ஃபீல்டில் உங்களால் சர்வே ஆக முடியும். அதுக்கு வந்து கிரிப்டோ டாக்கீஸ்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் வந்து இந்த கிரிப்டோ சம்மந்தப்பட்ட எல்லாமே ஒரே ஆப்ல இருக்கிற ஒரு ஆப், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்னு சொல்லுவேன். நான் பர்சனலா வந்து இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து ஒரு முக்கியமா ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டா வந்து இதுல வந்து பிரேக்கிங் நியூஸ், இப்போ உள்ள எல்லா பிரேக்கிங் நியூஸும் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கிரிப்டோ டியூப்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டா யூடியூப் சேனல் இருக்கிற எல்லா வீடியோஸும் ஒரே இடத்துல இருக்கும். அதுல எந்த வீடியோஸ் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. மூணாவது என்ன முக்கியமான விஷயம் கேட்டா வந்து இதுல வந்து நீங்க வந்து இந்த காயின் ஸ்கோர் பாத்துக்கலாம். இப்ப பிட்காயினுக்கு என்ன ஸ்கோர், இப்போ உள்ள கண்டிஷனுக்கு பிட்காயின் வந்து பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கா, எல்லாம் போயிட்டு இருக்காங்க, அதை பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டா வந்து ஃபோர்த் முக்கியமான விஷயம் வந்து இதுல வந்து குவிஸ் நீங்க அட்டன் பண்ணலாம். இப்போ இருக்கிற வந்து லேட்டஸ்ட் நியூஸை வச்சு நீங்க குவிஸ் நீங்க அட்டன் பண்ணும்போது வந்து உங்களுக்கான கிரிப்டோ நாலேஜ் வந்து உங்களுக்கு இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த கிரிப்டோ டாக்கீஸ் ஆப்ல. அஞ்சாவது வந்து இதுல வந்து ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் இதுல பாத்துக்கலாம். அப்புறம் மெட்டாவர்ஸ் சம்பந்தப்பட்டது பாத்துக்கலாம். அப்புறம் வந்து வெப்3 பாத்துக்கலாம். இது எல்லாமே ஒரே இடத்துல இந்த ஆப்ல இருக்கு. இது வந்து கிரிப்டோ டாக்கிங்கிற ஆப் வந்து இப்போதைக்கு பிளே ஸ்டோர்ல இருக்கு, ஆண்ட்ராய்டுல இருக்கு. உங்க ஆப்பிள் போன்ல யூஸ் பண்ணணும்னா நீங்க வந்து இதோட வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மஸ்ட் கிரிப்டோ டாக்கிஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். சரிப்பா, இப்போ வந்து ஆல்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா? ஸோ இதை பத்தி பாத்தீங்கன்னா இந்த 2 சார்ட்டை நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சார்ட் என்னன்னு கேட்டா வந்து டோட்டல் 3 சார்ட். ஸோ இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து லோ லெவல்ல வந்து 450 பில்லியன்ல இருந்தது வந்து இந்த ஹைல வந்து கிட்டத்தட்ட வந்து 1 ட்ரில்லியன் வரைக்கும் வந்து இந்த டோட்டல் 3 சார்ட் வந்து மேல போயிருக்கு. இது எல்லாமே வந்து ஆல்காயின்ஸ் வந்து பம்ப் ஆகுமா ஆகாதாங்கிற சார்ட் இது. இதை பொறுத்த வரைக்கும் வந்து 2021 பழைய ஆல் டைம் போய் வந்து இந்த இது வந்து டச் பண்ணால்தான் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் மாதிரி கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனால தான் இப்போதைக்கு வந்து ஆல்காயின்ஸ்லாம் வந்து ஒரு டவுன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து கீழே ஒரு கரெக்ஷன் வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 ட்ரில்லியன் மேல போகும் பட்சத்துல வந்து அங்கேருந்து வந்து இந்த பிட்காயின் எத்திரியத்தை தவிர மற்ற இருக்க எல்லா ஆல்காயினுமே வந்து மினிமம் வந்து ஒரு 2ல இருந்து 3 ட்ரில்லியன் மார்க்கெட் அந்த 12 அச்சீவ் பண்ண சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால வந்து இங்கேருந்து அது 3x இல்ல 4x மேல போனா கூட அவ்வளவு பில்லியன்ஸ் பணம் வந்து உள்ள ஒரு ஆல்காயின்ஸ்குள்ள உள்ள வரும். அப்ப ஆல்காயின்ஸ் வந்து பெரிய லெவல்ல பூம் அடிக்க சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இது வந்து 12 ஃபர்ஸ்ட் சார்ட். ஓகேங்களா? ஆல்காயின்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிற சார்ட் இது. ரெண்டாவது முக்கியமான சார்ட் இருக்கு. அது என்னன்னு கேட்டா வந்து டாப் 10 இருக்குல்ல. ஸோ டாப் 10 காயினை வந்து எடுத்துட்டு மிச்சம் உள்ள சார்ட். ஸோ இந்த சார்ட்டை வந்து நம்ம வந்து இந்த மிட் கேப் காயின்ஸ், இந்த லோ கேப் காயின்ஸ், அதுக்கப்புறம் கேமிங் காயின்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பம்ப் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத இதை வச்சு பார்த்துக்கலாம் நம்ம. இதுல வந்து ஒரு டேட்டா இருக்குங்க. ஸோ இதுல வந்து 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்று வந்து பழைய ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி நான் ஒரு விஷயம் நான் பார்த்துருக்கேன். அந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் வந்து டிசம்பர் 2018ல வந்து இந்த இந்த இருக்குல்ல இந்த இதோட மார்க்கெட் கேப் வந்து 5 பில்லியனா இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த இயருங்கிறது வந்து பிட்காயின் எல்லாமே பெரிய லெவலில் கீழே போன இயர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஜூன் 2020 இருக்குல்ல, இது வந்து ஆல்விங் இயருங்க. ஓகேங்களா? போன இதோட வந்து ஆல்விங் இயர். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹை போய் கிட்டத்தட்ட 20 பில்லியனா இருந்திருக்கு. ஸோ டிசம்பர் 2018ல இருந்து ஜூன் 2020, ஸோ இந்த 2 வருஷம் கேப்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 4x வந்து மேல போயிருக்குங்க இந்த டோட்டல் இந்த மார்க்கெட் கேப். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி இந்த மாதிரி ஆயிருக்குல்ல, அதே மாதிரி இப்ப இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, இந்த பேர் மார்க்கெட்ல டிசம்பர் 22ல வந்து பிட்காயின் வந்து கீழே போச்சு. அப்போ வந்து இந்த மார்க்கெட் கேப் இருக்குல்ல, இந்த டோட்டல் மார்க்கெட் கேப்போட இது வந்து 72 பில்லியனா இருந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆல்விங் இயர் நடந்துக்கல. இப்ப இந்த இயர்ல மார்ச் 2024 ஆல்விங் இயர்ல வந்து 350 பில்லியனா வந்து மேல போயிருக்கு. அப்ப டிசம்பர் 2022 72 பில்லியனா இருந்தது வந்து 2024 350 பில்லியன்ங்கிறது வந்து போன ஹிஸ்டரி படியே கரெக்டா வந்து 4x வந்து மேல போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜூன் 2020ல வந்து 20 பில்லியனா ஹைல இருந்துச்சுல, அது வந்து ஒரு வருஷம் கழிச்சு மே 2021 வந்து 400 பில்லியனா வந்து மேல போயிருக்கு. கிட்டத்தட்ட 20x வந்து மேல போயிருக்கு. ஸோ அதே மாதிரி ஹிஸ்டரி வந்து இப்ப ரிப்பீட் ஆச்சுன்னா, ஸோ அதே மாதிரி கூட வேணாங்க, 20x கூட போக வேணாம். அதிகபட்சம் வந்து ஒரு 6x இன்க்ரீஸ் ஆனா கூட இப்ப உள்ள அந்த மார்க்கெட் கேப்ங்கிறது வந்து 350 பில்லியன் இருக்குங்க. இந்த 350 பில்லியன்ல இருந்து என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 5x to 6x போனா கூட 1.7 ட்ரில்லியன்ல இருந்து 2.1 ட்ரில்லியன் வரைக்கும் வந்து இந்த டாப் 10 தவிர்த்து கீழே இருக்க ஆல்காயின்ஸோட மார்க்கெட் கேப் வந்து போறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மணி வந்து உள்ள வரும் நீங்க பாத்துக்கோங்க.
ஸோ மேபி பழைய 2018 2020 டேட்டா மாதிரியே 10x 20x போனா கூட அதிகபட்சமா வந்து ஒரு 3ல இருந்து 4 ட்ரில்லியன் வந்து அதிகபட்சமா போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா குறைஞ்சபட்சமா வந்து 1.7ல இருந்து 2.1 ட்ரில்லியன் வரைக்கும் வந்து இந்த 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 மார்க்கெட் கேப் வந்து போறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப டாப் 10 ஆல்காயின்ஸை தவிர்த்து கீழே இருக்க மிட் கேப்பு அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்டிங் ஆல்காயின்ஸ்லாம் வந்து இனிமேல் தான் மணி ஃப்ளோ வந்து உள்ள வரப்போகுது. கிட்டத்தட்ட பல பில்லியன்ஸ் ஆஃப் மணி வந்து உள்ள விழுக போகுது. ஓகேங்களா? அப்ப இது எந்த அளவுக்கு பூம் ஆகுங்கிறத இனிமேல் தான் நம்ம ரியல் டைமா பார்க்க போறோம். அடுத்து வரப்போற ஒரு 4ல இருந்து 5 மாசங்கிறது வந்து நமக்கு ஹியூஜ் கெயின் கிடைக்கிற ஒரு மாசம். ஸோ அதனால வந்து இப்ப இந்த லோல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க டிசிஏ பண்ண முடிஞ்சா டிசிஏ பண்ணுங்க. இல்ல லோ கேப் ஆல்காயின்ஸை பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே சொல்லுங்க. நான் கண்டிப்பா அடுத்த வீடியோ கண்டிப்பா நான் லோ கேப் ஆல்காயின்ஸை பத்தி நான் வீடியோ போடுறேன். இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. டிசிஏ பண்ண முடிஞ்சா டிசிஏ பண்ணுங்க. ஓகேங்களா? மூணாவது வந்து ஆல்காயின் ஏன் இவ்வளவு டவுன் ஆயிட்டு இருக்கு? கிட்ட 10ல இருந்து 15% பெரிய லெவல்ல வந்து எல்லா ஆல்காயினும் பெரிய அடி இது. இது ஏன்னு கேட்டா வந்து ஃபண்டமெண்டலி வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிசம்பர் 17 வந்து ஃபெடோட மீட்டிங் வந்து வரப்போகுது. ஸோ அதனால வந்து இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் டவுன் பண்ணிட்டு வேல்ஸ்லாம் வந்து இப்போ அக்குமேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்ன முக்கியமான விஷயம் கேட்டா வந்து கேரி கென்சரி எஸ்இசியோட சேர்மன் இருக்கார்ல, அவர் முடிஞ்சு போறாரு. ஜான் மாசம் வந்து கிரிப்டோ கரன்சியை டவுன் பண்றதுக்காண்டி எதை வேணா கொண்டு வரலாங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஸ்பெகுலேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து வந்து இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா 2019 என்னமோ தெரியல, சரியா தெரியல. அப்போ வந்து ஜே கிளின்டன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி சேர்மன் பதவி விட்டு போகும்போது வந்து ரிப்பல் மேல வந்து கேஸ் போட்டு விட்டு போயிட்டாரு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து கேரி கென்சரும் போறாருல, மேபி ஃபைனலா போகும்போது ஏதாச்சும் பண்ணி விட்டு போறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்கனால வந்து ஹிஸ்டரி படி ஆறனால வந்து இப்போதைக்கு கொஞ்சம் டவுன் ஆயிட்டு இருக்கு. இது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இப்போ நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா வந்து இந்த லோ வந்திருக்குல்ல, இந்த லோ யூஸ் பண்ணி நீங்க வாங்கி வச்சுக்கணும். பேனிக் செல் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்க கண்டிப்பா புதுசா வந்திருப்பீங்க. 15% கீழே போனோடனே வந்து பேனிக் செல் பண்ணக்கூடாது. ரெண்டாவது என்னன்னு கேட்டா வந்து இப்ப வித்துட்டு இன்னும் கீழே வாங்கலாம். அதாவது இப்போ ஆல்ரெடி 20% கீழே வந்துருச்சுல, இப்ப வித்துட்டு இன்னும் நல்லா கீழே போவோம் அப்ப வாங்கலாங்கிற கண்டிஷன்ல விற்கிறது. ஏன்னா அது வந்து பியர் மார்க்ல ஓகேவா இருக்கலாம். ஆனா இப்போதைக்கு வந்து ஆல்காயின் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆகிற கண்டிஷன்ல இருக்குல்ல, இப்போ நீங்க வித்தீங்கன்னா என்ன கேட்டா நீங்க விப்பீங்க, கரெக்டா அந்த இடத்துல விப்பீங்க, அது பாட்டு மேல போயிடும். அப்ப மேல போய் பை பண்ணிட்டு கீழே வந்து வாங்குறது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல நீங்க வந்து எல்லாத்தையும் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணாதீங்க. என்னன்னு கேட்டா வந்து இந்த காயினை வித்து ஒரு காயினை வாங்குனீங்கன்னா அதை மூடிக்கிட்டு ஹோல்ட் பண்ணுங்க. அந்த காயினை வித்து இங்க போடுறது, இந்த காயினை வித்து அங்க போடுறது, மாத்திக்கிட்டே இருக்கிறது. ஒரு காயினை ஹோல்ட் பண்ணீங்கன்னா அதிகபட்சம் 10ல இருந்து 15x பார்த்தா மட்டும் வெளியிடுங்க. இல்ல அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 5ல இருந்து 6x பார்த்தா மட்டும் வெளியிடுங்க. சும்மா எடுத்து மாத்தி இங்க போட்டு அங்க போட்டு இங்க போட்டு ஒரே காயினை மாத்தி போடாதீங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து லாஸ் ஆயிடும், வேஸ்டா போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. இப்ப அடுத்து என்னன்னு கேட்டா வந்து எப்ப தம்பி ஆல்காயின்ஸ்லாம் செல் பண்றது? அதுல நீங்க ஒரு சில தப்பு பண்ணுவீங்க. அதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம் நம்ம. வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கேமிங் ப்ராஜெக்ட் வந்து நீங்க வாங்கி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டார் அட்லஸ் காயினை வந்து நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ அந்த காயினை வாங்கி வைக்கும்போது வந்து இப்போ கேமிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து டாப்ல இருக்க ப்ராஜெக்ட் தான் வந்து பம்ப் ஆகும். அது எதுன்னு கேட்டா வந்து உங்க இம்யூட்டபிள்ஸ் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அதுதான் இப்போ இருக்கிற ஒரு டாப் லெவலான ப்ராஜெக்ட். கேமிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு சேஃப் பெட்டா வந்து மணி ஃப்ளோ வந்து அதுக்குள்ள அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அந்த ப்ராஜெக்ட் வந்து பம்ப் ஆன உடனே வந்து உங்களுக்கு வந்து பவர் லா எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு. அந்த எஃபெக்ட் என்ன ஆகும் கேட்டா வந்து அது கீழே இருக்க ஆல் காயின்ஸ் எல்லாமே வந்து அப்படியே வந்து பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? அப்படி வந்து உங்களுக்கு சடனா வந்து ஸ்டார்ட் ஆகும்போது வந்து இப்போ நீங்க வாங்கி வச்ச ஸ்டார் அட்லஸ் வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 20 to 30x பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா வந்து இப்போ நீங்க வச்சிருக்கீங்க ஒரு 10 நாள்ல வந்து 20 to 30x பண்ணிடுச்சு. மத்த வேற எந்த ஆல்காயினுமே பெரிய அளவுல போகல. ஆனா இந்த ஆல்காயின் மட்டும் தனியா போகுதுன்னா உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா நீங்க அதை வித்துட்டு வெளியே வர்றது பெட்ரு. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா வச்சுங்களேன், இப்ப இந்த ஸ்டார் அட்லஸ் வந்து 20 to 30x வந்து மேல போயிடும். ஆனா மத்த எந்த ஆல்காயினுமே மத்த ட்ரெண்ட் ஆஃப் ஆல்காயின்ஸ் எதுவுமே பம்ப் ஆயிருக்காது. இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த ஆல்காயின் வந்து பம்ப் ஆகும்போது இது இன்னும் பம்ப் ஆகும் நீங்க வந்து யோசிப்பீங்க. ஆனா அப்படி பம்ப் ஆகாது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தேன்னு வச்சுங்களேன். 2020ல வந்து செயின் லிங்க், பேண்ட் புரோட்டோகால் இந்த ஆரக்கிள் பேஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து 2020 ஜூன் மாசம் வந்து பெரிய லெவல்ல பம்ப் ஆச்சு. கிட்டத்தட்ட 20 to 25x 30x எல்லாம் வந்து பெரிய லெவல்ல வந்து பம்ப் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ரியலா ஆல்காயின் சீசன் ஸ்டார்ட் ஆச்சுல, டிசம்பர் 2020ல இருந்து ஒரு 3 மாசம் லேயர் 2 லேயர் 1 கேமிங் எல்லாமே பம்ப் ஆச்சு. ஆனா அந்த ஆரக்கிள் பேஸ்ட் ஆல்ரெடி பம்ப் ஆச்சுல, 20 to 30x கொடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே பம்பே ஆகல. ஒரு சின்னதா ஒரு மேல போயிட்டு அப்படியே கீழே வந்துருச்சு. ஸோ அதை தான் சொல்லுவேன். இப்போ வந்து நீ ஒரு காயின் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா
அது சடனாக ஒரு 10லேருந்து ஒரு 20 நாளுக்குள்ள 30 to 30x பண்ணிடுச்சுன்னா வித்துட்டு பணத்தை வித்துட்டு வெளியே வந்துருங்க. ஸோ அதுதான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். இந்த காயின் போகல, இன்னும் ஆல் காயின்ஸ் இன்னும் இருக்கு, இன்னும் மேலே போகும். இப்போ 30x பண்ணது வந்து திருப்பி 50x போகணும், 60x போகணும், 70x போகணும்னு வெயிட் பண்ணீங்கன்னா அது சடனாக கீழே போயிடும். கீழே போயிடுச்சுன்னா அப்போ கீழே லோவில் விற்பீங்க. என்ன பண்ணுங்க, இப்போ 30x போயிருக்குல்ல, அப்போ கீழே வர வர என்ன சரி இன்னும் விற்கலாம், இன்னும் மேலே போகணும், நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனால் இது கீழே போய்கிட்டே இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் எதுவுமே இருக்காது. திருப்பி லாஸ்ட்டில் வித்துட்டு வெளியே வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆல்காயின்ஸை செல் பண்ணுறதுல வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் தப்பு பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளாக செயின் லிங்க் பேண்ட் ப்ரோட்டோகால்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆல்காயின்ஸை வந்து நம்ம ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் எப்படி பண்ணுறது, இப்போ இந்த ஆல்காயின் வந்து இப்படி தான் போகும், நம்ம எப்படி பார்க்குறதுன்னு கேட்டால் வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு ஏஐ காயின் எடுத்துக்கிறேன். இதில் வந்து இந்த ஏஐ காயினை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து நான் பர்சனலாக ஹோல்ட் பண்ணுறது வந்து பால் ஏஐ. ஓகேங்களா? இதை நான் எப்போ சொன்னால் $0.15 இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து 0.3 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பால் ஏஐ இருக்கு. இப்போ இதில் எப்படி வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த பால் ஏஐ வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு 5லேருந்து $6 போகிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. இது எப்படி திரும்பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டால் வந்து ஒன்றுமே கிடையாது. இந்த ஏஐ காயினில் இருக்க டாப் காயினை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. என்னங்கன்னா இப்போதைக்கு $2 இருக்குல்ல, அந்த $2 மார்க் கேப்புங்கிறது வந்து இப்போதைக்கு வந்து 6 பில்லியன்ல இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 6 பில்லியன்ங்கிறது வந்து அதுக்கு ஈக்குவலான ப்ராஜெக்ட் வந்து இந்த பால் ஏஐ. ஓகேங்களா? இதுவும் டெக்னாலஜிக்கும் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. இப்போ சப்போஸ் இந்த $2 6 பில்லியன்ங்கிறது வந்து இந்த பால் ஏஐக்குள்ள வந்துச்சுன்னா இந்த பால் ஏஐயோட சர்க்குலேட்டிங் சப்ளைங்கிறது வந்து 800 மில்லியன். இப்போ இந்த 800 மில்லியன்ங்கிறது மார்க் கேப் வந்துச்சுன்னா $1. அப்போ 6 பில்லியன் நம்ம ஒரு கணக்கு எடுத்து வச்சோம்னா கிட்டத்தட்ட வந்து பால் ஏஐ வந்து ஈஸியாக வந்து ஒரு $6லேருந்து $7 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு மேலே 6 பில்லியனுக்கு மேலே வந்து பால் ஏஐயோட மார்க்கெட் 10 பில்லியன் 1 பில்லியன் போச்சுன்னா அதிகபட்சம் வந்து ஒரு $8லேருந்து $10 வரைக்கும் போகான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ நீங்கள் பால் ஏஐ வந்து இப்படி தான் ஒரு மார்க்கெட்டை பேஸ் பண்ணி சர்க்குலேட்டிங் சப்ளை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி டாப் லெவலில் இருக்கிற ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு போயிருக்குங்கிறத பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி கேட்கலாம், இந்த மாதிரி மீம் காயின்ஸ் மட்டும் எப்படி பம்ப் ஆகுதுன்னு கேட்டால் வந்து அதோட மணி ஃப்ளோ வந்து வேற மாதிரி இருக்கும், அதோட இது வேறங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நம்ம சஸ்டெயினாக இருக்கிற ப்ராஜெக்ட்டை வந்து இப்படி தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி இது எவ்வளோ தூரம் வந்து ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் போகும்போது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்னோட பால் ஏஐயோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் என்னோட பர்சனல் ப்ரெடிக்ஷனை நீங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. என்னோட பர்சனல் ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு $6லேருந்து $7 இல்லை $5லேருந்து $6 வரைக்கும் ஈஸியாக போகணும் சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ 0.15 இருக்கும்போது நான் அந்த ப்ராஜெக்ட் சொன்னல, அப்போ நீங்கள் $1,50,000 போட்டிருந்தா நீங்கள் இதில் 10,000 காயின் வாங்கி வைக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு 5லேருந்து $6 போகும்போது வித்திருந்தா உங்களுக்கு ஒரு $50,000 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒரு ப்ராஜெக்டை பார்த்து இவ்வளோ தூரம் போகுங்க கணிச்சு அந்த ப்ராஜெக்டை டிசிஏ பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு அக்குமேட் பண்ண முடியுமோ அக்குமேட் பண்ணி நீங்கள் வந்து பால் வெறும் 1000 காயின் வச்சிருந்தா உங்களுக்கு 5000 கிடைக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து ஒரு 10,000 காயின் நீங்கள் நல்லா டிசிஏ பண்ணிட்டே இருக்கும் பட்சத்தில் வந்து அது அதிகபட்சம் $5லேருந்து $6 போகும்போது உங்களுக்கு ஈஸியாக பெரிய லெவலில் ப்ராஃபிட் ஒரே காயினில் கொடுத்துரும். நீங்கள் முன்கூட்டியே எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆல்காயின் வந்து ஒரு ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனாக பார்க்குறது. இதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்து லோ கேப் ஆல்காயின்ஸ் 100x பண்ணுற ஆல்காயின்ஸ் என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து லோ கேப் ஆல்காயின்ஸ் வீடியோ வேணும்னு சொல்லி கீழே சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.